எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இவ யாரு? இவதானே உன் மவ ஷாலினி? ஆமா புவனா, இவதான். நல்லா இருக்கீங்களா அத்த? நல்லா இருக்கேம்மா. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? அது எப்படி அத்த மறக்க முடியும்? ஊருக்கு வரப்ப உங்களை பாத்திருக்கேன்ல. பரவாயில்லையே, என்ன ஞாபகம் எல்லாம் வச்சிருக்க. புவனா, இவருதான் என் மாப்பிள்ள. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்ப்பா. நீதானா மாப்பிள்ள? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இந்த ஷாலினி பிள்ளை மண்டபத்துல இருந்து ஓடி வந்தாலே. என்ன சொல்றீங்க? மண்டபத்துல இருந்து ஓடி வந்தாளா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. வினு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ஏதோ தெரியாம வளர்றாங்க. வா வினோ, நம்ம கிளம்பலாம். அவங்க என்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆயிப்போச்சு பாத்தியா, அதனாலதான் இப்படி வளரிட்டு இருக்காங்க. வா வினோ, உனக்கு தான் மீட்டிங் இருக்கு, டைம் ஆச்சு, கிளம்பணும்னு சொன்னல. வா போலாம். ஒரு நிமிஷம் இரு. அம்மா, நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? என்னப்பா நீ எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா இவ. அத்த, என்னம்மா ஷாலினி, உண்மைதானே சொல்ற? ஏதோ நடக்காதத சொல்ற மாதிரி என் வாயை அடக்குற. ஏன், இதெல்லாம் உன் புருஷனுக்கு தெரியாதா? அடிப்பாவி, இதெல்லாம் சொல்லாமையா இத்தனை வருஷம் இருந்த? கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் ஆக போதாட்டுக்குதே உனக்கு கல்யாணம் ஆகி. புவனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா நம்ம கிளம்பலாம். மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டுக்கு கிளம்புறாங்க, அவருக்கு வேலை இருக்கு. வா புவனா. ஓ அப்படியா, சரி வா போவோம். அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. என்னப்பா? நீங்க இப்போதோ சொல்ல வந்தீங்கல்ல, முழுசா சொல்லுங்க. என்ன விஷயம்? இவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்களா? கல்யாண மண்டபத்துல இருந்து வந்தாளா? என்ன சொல்றீங்க? யாரு யார் கூட ஏற்பாடு பண்ணாங்க? என்னப்பா நீ வாய் நிறைய அம்மா அம்மான்னு கூப்பிடுற? உனக்கிட்ட எதுக்கு இந்த விஷயத்த மறைச்சு வச்சிருக்காளுங்கன்னு எனக்கு தெரியலையே. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிப்போச்சு, இன்னும் புருஷன் கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கா. என்ன செய்தியோ தெரியல. இருந்தாலும் என்கிட்ட நீ கேக்குற, உண்மை எப்படிப்பா மறைக்க முடியும்? நானே சொல்றேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லப்பா. இவங்க அண்ணன் பையன் கார்த்திக் இருக்கான் பத்தியா? உனக்கு தெரியுமோ தெரியாதோ? தெரிஞ்சிருக்கும், அதான் சொந்தக்காரங்களா ஆயிட்டீங்கல்ல. கார்த்திக் தம்பி இருக்கான்ல, அவனுக்கும் இந்த ஷாலினிக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. இவன் என்னன்னா, ரிசப்ஷன் அப்பெல்லாம் எதுவுமே சொல்லல. அடுத்த நாள் கல்யாணத்தப்போ லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா. அந்த லெட்டர்ல வேற பாவம் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை கருப்பா இருக்குது, அவனெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடியாது, நான் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அதுக்கப்புறம் லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டா. பாவம் அந்த பிள்ளை 2 வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? ஊர் ஆளுங்க முன்னாடி மூஞ்சில கூட முழிக்க முடியல. ஊருக்கு எப்பயாச்சும் அந்த பிள்ளை வந்தா கூட எல்லாரும் அவனை முன்னாடி விட்டு பின்னாடி ஜாடையா பேசுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறமா தான் இப்ப அந்த அனிதா பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மை சொல்ல போனா இப்பதான் அந்த காட்டி மூஞ்சில சிரிப்பே இருக்குது. 2 வருஷமா சிரிச்சது கூட கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊருக்கு வந்தாலும் உண்மனே தான் கிடக்கும் பிள்ளை. இப்பதான் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்பதான் சிரிச்சு எடுத்து எல்லாத்தையும் சகஜமா பேசுறான். வினோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வினோ, இவங்க சும்மா ஏதோ. எம்மாடி ஷாலினி, உனக்கு வேணா பொய் சொல்றது அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கலாம், ஆனா எனக்கு பொய் சொல்றதெல்லாம் வரவே வராது. என்னைக்கும் எது உண்மையோ அதை தான் நான் பேசுவேன். உனக்கு வேணா நான் சொன்னது தப்பா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா உன் புருஷன் கிட்ட இந்த விஷயத்த மறைச்சு வச்சிருக்க. அவன் என்கிட்ட கேட்டான், நான் சொன்னேன், அவ்வளவுதானே. இங்க பாருப்பா, எனக்கு எதுக்கு ஊரு வம்பெல்லாம்? ஊருக்குள்ளே அப்படிதான் சொல்லுவாங்க, நான் என்னமோ ஊரு வம்பு வாங்கிட்டு இருக்க மாதிரி. ஆனா என்னைக்கும் நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். என்ன, நேரடியா எல்லாத்தையும் கேக்குறனால நான் மத்தவங்களுக்கு கெட்டவளா இருக்கேன். பரவாயில்ல, என்னால மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒன்னெல்லாம் பேச முடியாது. என்ன உண்மையோ அதை மட்டும்தான் இந்த புவனா பேசுவா. சே, இவளுங்க உண்மையை மறைச்சிட்டு என்ன சொல்றாளுங்க, நான் என்னமோ போய் சொன்ன மாதிரி. ஆளுங்களை பாரு, இன்னும் நீங்களாம் திருந்தவே இல்ல, அப்படியேதான் கிடக்க. கல்யாணி, இதெல்லாம் சரியில்லை. உன் பிள்ளைக்கு நல்லதை சொல்லி கொடு. அதை விட்டுட்டு மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. என்னத்த புள்ள வளர்த்திருக்கியோ. இவளுங்க மேல எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு
ஊர்ல இருக்கவங்க கிட்ட சண்டைக்கு வராங்க. அந்த மண்டபத்துல என்ன அவமானப்படுத்திட்டு போனாலுங்கன்னு ஊருக்கே தெரியும். அந்த காட்டி பிள்ளை பாவம், அது பாட்டுக்கு இருக்கும். அந்த பிள்ளைய பிடிக்கலன்னா முன்னாடியே கல்யாண ஏற்பாடு பண்ணப்பவே வேணான்னு சொல்லி விலகி இருக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணத்தன்னைக்கு காலையில லெட்டரை எழுதி வச்சுட்டு ஓடி போன மக, அதுவும் பணக்கார பையன்தான் வேணும், இவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஓடி போனா. அவளை விட்டுட்டு இப்ப என்னமோ என்ன குத்தம் சொல்ல வரா. அந்த பிள்ளையெல்லாம் மனசு கஷ்டப்படுத்தி இருக்கீங்க, என்னென்னத்தெல்லாம் அனுபவிக்க போறீங்கன்னு பாருங்க. இவளுங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு என்ன சொல்ல வராளுங்க. ஆளப்பாரு, இதுங்க கிட்ட எல்லாம் நான் பேச வந்தேன் பத்தியா, என்ன சொல்லணும். நமக்கு எதுக்கு வம்பு, நாம கிளம்புவோம். வினோ, அவங்க சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத வினோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட நீ என்ன சொன்ன? வினோ, போய மூடுடி, இனிமே என் மூஞ்சிலே முடிச்சிடாத. சீ. வினோ, வினோ நில்லு வினோ. அம்மா, அம்மா, இவ்வளவு நாளா எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும், அதுவே தெரிஞ்சிருச்சேம்மா. அம்மா, இப்ப என்ன பண்றது? ஷாலினி, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலையே. மாப்பிள்ள என்னடி இவ்வளவு கோவமா போறாரு? அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போறான். இப்போ என்னமா பண்றது? அதுக்காக இங்கே இருக்க முடியுமா? போடி, பின்னாடி கிளம்பி போ. அவரை போய் எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்து. ஷாலினி, வேற வழியே இல்ல, கிளம்பி போ. அம்மா, மண்டபங்கிறனாலதான் எதுவுமே பேசாம அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். வீட்டுக்கு போனா என்ன ஆகும் தெரியலையேம்மா. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அவரை போய் பார்க்காம இருக்க முடியுமா? கிளம்பி போ, அவரை எப்படியாச்சும் சமாதானப்படுத்து. நிஜமா செம்ம கோவமா இருப்பாருடி, போ. வாங்கப்பா, வாங்க வாங்க. மருமகளே வாமா. வரேன். சரி சரி, எப்படியோ என் அண்ணாக்கும் நாத்தனாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப முதல் முறையா என் நாத்தனாரு வீட்டுக்குள்ள வர போறாங்க. அண்ணா, இப்போ உங்க வைஃபை நாங்க வீட்டுக்குள்ள விடணும்னா எங்களுக்கு பல்கா ஏதாச்சும் வேணும். உங்க 2 பேருக்கும் நாங்க தான் ஆரத்தி எடுக்க போறோம். என்ன கொடுக்க போறீங்க? பல்கா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுற மாதிரி ஏதாச்சும் கொடுத்தாதான் வீட்டுக்குள்ள விடுவோம். எப்படி வசதி? என்ன கொடுக்கலான்னு இருக்கீங்க சொல்லுங்க முதல்ல, அதுக்கப்புறம் நாங்க ஆரத்தி எடுக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கொடுக்க போறீங்க இந்த தங்கச்சிங்களுக்கு? தங்கச்சிங்க அலப்பற ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கறேன்னு சொல்லு, இல்லன்னா தங்கச்சிங்க 2 பேரும் இப்போதைக்கு உன்னை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க போல. ஆமா ஆமா, என் அண்ணா எங்களுக்கு கொடுக்காம நாங்க வீட்டுக்குள்ள விட மாட்டோம். என்னன்னா கொடுக்க போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க, உங்ககிட்ட தானே கேக்குறாங்க உங்க தங்கச்சிங்க. நான் என்னமா சொல்றது, எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. இனிமே பொண்டாட்டி ஆர்டர் பண்ணாம ஏதாச்சும் சொல்ல முடியுமா என்ன? உனக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ நீயே சொல்லு. பாரு, பாத்தியா நித்யா, இப்பவே பொண்டாட்டி சொல்றதான் கேப்பாராமா. அத்தானுக்கா, சோ என்னங்க நீங்க. அனி, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, கண்டிப்பா கொடுக்குறோம். என்ன வேணும்னு கேட்டாலும் கொடுப்பியோ? என்னால முடிஞ்சா கண்டிப்பா கொடுக்குறேன் அண்ணி. நீங்க கேட்டு நான் கொடுக்காம இருந்துருவேனா? அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. என்ன அண்ணி நீங்க, கேளுங்க நீ. அது ஒண்ணும் இல்லம்மா, சீக்கிரமா ஒரு மருமகனோ மருமகளையோ கொடுத்துட்டீங்கன்னா போதும். வேற என்ன வேணும் இந்த அண்ணிங்களுக்கு? என்ன நாத்தனாரே, பதிலே காணோம். அண்ணி போங்க அண்ணி. பாரு, என் நாத்தனார் வெக்கலாம் படுறாங்க. அண்ணி, என்னன்னா ஓகேவா? குடுக்க ரெடியா? அவ்வளவுதானம்மா, இந்த விஷயத்த கூட ஒரு தங்கச்சிக்காக அண்ணன் செய்யலன்னா எப்படி? கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்போ ஓகே, அது போதும். இப்ப ஆரத்தி சுத்துறேன். அவ்வளவுதானே, விட்டுறாதீங்க. ஆரத்தி வேற சுத்த போறோம். சோ பல்கா ஒரு அமௌண்ட் எடுத்து வைங்க. கண்டிப்பாமா, உங்களுக்கு இல்லாமலாம் கொடுத்துடலாம். அக்கா, அப்போ ஓகே, இப்ப ஆரத்தி சுத்துவோம். ஓகே, தேங்க் யூ. சரிப்பா, அனு ஆரத்தி ஊத்திட்டு வந்துருமா. நீங்க 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க, சரியா? அப்புறம்னா பூஜை ரூம்ல போய் விளக்கு ஏத்தலாம். வாமா. சரிங்க அத்தை. என்னம்மா, சாமி கும்பிட்டு முடிஞ்சாச்சா? ஏன்
நீங்க கும்பிடலையா? என்ன அப்பன்னா உனக்கு தான் தெரியும்ல எனக்கு சாமி மேல நம்பிக்கையே இல்லைன்னு. ஒன்னு தெரியுமா, இந்த பூஜை ரூம் ஒரு எம்டி ரூமா தான் இருந்துச்சு. அம்மா தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாமி போட்டோ எல்லாம் வாங்கி ரெடி பண்ணிருக்காங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, பூஜை ரூம்னு இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூம்குள்ளேயே நான் வரேன். என்னம்மா பண்றது, என் பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கு, சோ உன் கூட வரணுமேனு வந்திருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்ல. ஓ, இனிமே உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதான் எனக்காக பூஜை ரூமுக்கு வந்திருக்கீங்க. அடுத்து எனக்காக கோவிலுக்கு வர மாட்டீங்களா என்ன? அப்ப நான் இதுவரையும் நான் கோவிலுக்கெல்லாம் வந்ததே இல்ல, அதெல்லாம் முடியாது. பார்க்கலாம். சரி, நடக்கிறது என்னமோ நடக்கட்டும். இப்போ ஹாலுக்கு போலாமா? சரிங்க. வாங்கப்பா, வாங்க வாங்க. கயல் குட்டி வாடா. வராத. இதுக்கு முன்னாடி எங்க பிள்ளை அப்பப்ப வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனா முதல் முறையா மருமகங்கிற உரிமையோட வரப்போற. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வரணும், சரியா? சரிங்க அத்தை. அனிதா, ஆரத்தி சுத்துமா. அம்மா இருங்க, அது எப்படி உடனே ஆரத்தி சுத்தி உள்ள விட்டுருவேனா? மேடம், நான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரப்போ என்னென்ன கேள்வி கேட்ட, என்னென்ன டார்ச்சர் பண்ண, இப்போ அதையே நான் ரிட்டர்ன் கேட்கட்டுமா? அண்ணி, அதெல்லாம் வேண்டாம். அது அப்போ சும்மா. அண்ணி, நான் சின்ன பிள்ளை அண்ணி, அப்பெல்லாம் கேட்காதீங்க. அடி பாவி, அப்ப சின்ன பிள்ளை மாதிரியா எனக்கு கேள்வி கேட்டேன் அண்ணி? சரி சரி, போனா போட்டோம். சின்ன பிள்ளைன்னு பொழைச்சுப்போ, அந்த கேள்வி எல்லாம் கேட்கல. எங்க அனிதா அண்ணினா அனிதா அண்ணி தான். போதும் போதும், ஐஸ் வச்சதெல்லாம். கேள்விதான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ நான் தான் உங்க 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்க போறேன். எனக்கு என்ன தர போறீங்க? அட, என் தங்கச்சிக்கு இல்லாமலாமா, நீ என்ன வேணும்னு கேளு, உடனே கொடுத்துட மாட்டேன். அப்படியானா நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? அட ஆமாமா, என் தங்கச்சிக்கு எது கேட்டாலும் நான் கொடுக்காம இருந்துருவேனா? நீ என்ன வேணாலும் கேளு, நான் எதுனாலும் தரேன். அண்ணா, எனக்கு எதுவும் வேண்டாம். எப்பவும் நீங்க கையில நல்லா பாத்துக்கணும். அவளுக்கு நிறைய படிக்கணும், வேலைக்கு போகணும்னு ஆசைலாம் இருக்கு. அவ கோல்டு மெடல் வாங்கணும்லாம் ஆசைப்பட்டிருக்கானா? அதுக்கு எப்பவும் நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்க. இருந்தாலும் இந்த தங்கச்சியா கேக்குறதும் அதுதான். எப்பவும் நீங்க கையலுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அவளை நல்லா பாத்துக்கணும். அது மட்டும் எனக்கு போதும்னா, வேற எதுவும் வேண்டாம். எப்பவும் இதே குழந்தைத்தனத்தோட சிரிப்போட எங்க கையில் இப்படியே இருக்கணும். துடுக்குத்தனத்தோட இருக்கிற பொண்ணு, அவளோட துடுக்குத்தனம் மாறிடக்கூடாது. எப்பவும் இப்படிதான் இருப்பா. அண்ணி, என்ன மேடம் எமோஷனல் சீனா? அதெல்லாம் இல்ல, சந்தோஷமா தான் உள்ள வரணும், சரியா? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் கையல். உனக்காக எதுனாலும் செய்வான் இந்த அண்ணி, சரியா? இப்பவும் சொல்றேன், எப்பவும் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட நீ தயங்காம கேட்கலாம். கண்டிப்பா அண்ணி, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் கேட்பேன். அனிதா, கார்த்திக் எங்கம்மா? அவரு உள்ளதா இருக்காரு, உங்களுக்காக வெயிட்டிங், வரவேற்க வெயிட் பண்றாரு. பாரா, சரி சரி சரி, ஆர்த்தி சுத்துறேன். பல்கா ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? அம்மாடி, 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க, சரியா? வாடா கையல், உள்ள பூஜை ரூம்ல வந்து சாமி கிட்ட விளக்கேத்தலாம். சரிங்க அத்தை. அம்மா, நீங்க கூட்டிட்டு போங்க, நான் இது வாசல்ல ஊத்திட்டு வரேன். சரிடாமா. அம்மாடி, வாடாமா, விளக்கேத்திட்டு நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. சரிங்க அத்தை. சரிப்பா, வாங்க ஹால்ல போய் உட்காரலாம். சரிங்கம்மா. ஆமோ, என்ன சூர்யா? ஆமா, ரொம்ப நேரமா சாமி கும்பிட்டு இருந்த, அப்படி என்ன சாமி கும்பிட்ட? அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னா பழிக்காது, தெரியுமா? என்ன அம்முனி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லு, என்கிட்ட தானே சொல்றேன். ஒன்னும் இல்ல சூர்யா, முதல் முறை மருமகளா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்ல, எப்பவும் என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் உங்களை நல்லா பாத்துக்கணும், அத்தை மாமாவை நல்லா பாத்துக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அம்மோ, என்னடி சொல்ற? தாலி கட்டின உடனே பொறுப்புலாம் வந்துருச்சு போல. சும்மா இருங்க சூர்யா, என்ன கிண்டல் பண்றதே உங்களுக்கு வேலை. ஆத்ததான் ஹாலுக்கு வர சொன்னாங்களே, வாங்க போலாம். சரி சரி, வா. சோ,
மனசெல்லாம் படபடான்னு இருக்கே. அங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. ஷாலினி கண்டிப்பா வீட்டுக்கு போயிருப்பா. என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா. ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா இருக்குமா? எந்த விஷயம்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியவே கூடாதுன்னு இவ்வளோ நாளா சொல்லாம இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சிருச்சே. அதுவும் போற போக்குல அந்த புவனா வேற காசுக்காக தானடி இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் வேற சொல்லிட்டு போயிருக்கா. போச்சு, கண்டிப்பா அவ்வளோ கோவத்தோட போனாரு. மூஞ்சிலே முழிக்காதன்னு வேற சொல்லிட்டு போனாரு. ஏதாச்சும் பிரச்சனை பெருசாயிடுமா? என்ன பண்றது? என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அவ சந்தோஷமா இருக்கா, பணக்கார வாழ்க்கையில இருக்கா. நானும் எவ்வளவு பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, புள்ள வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ, மாப்பிள்ள போன வேகத்துக்கு பார்த்தா பயமா இருக்கே. அவர் வேற என்ன பிரச்சனை பண்ண போறாரோ தெரியல. ஏற்கனவே அவங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் இவ்வளவு கண்டாலே பிடிக்காது. இதுதான் சாக்குன்னு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோ. இவ்வளவு வேற ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்டேன்றா. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. வீட்டுல போய் எல்லார்கிட்டயும் இதை சொல்லலானாலும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளைங்க தானே பெருசு. என் பிள்ளைய பத்திலாம் கண்டுக்கவா போறாங்க? என்ன பண்றது? பெத்த மனசுதான் பதன்னு இருக்கு. எப்படியோ ஒன்று அவ சமாளிச்சுப்பா. இத்தனை வருஷமா சமாளிச்சு தானே வந்திருக்கிறா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லதான். இருந்தாலும் மாப்பிள்ளை போன கோவத்துக்கு அடிச்சிருவாரோ? என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. கம்முன்னு நாமளே கிளம்பி போய் பார்க்கலாமா? இல்ல, அவங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டேன்னு எதாவது நினைச்சுக்க போறாங்க. நானும் போனதுக்கு அப்புறம் பிரச்சனை பெருசாகி ஒருவேளை சண்டையில பிள்ளைய நம்ம கூட அனுப்பி விட்டாங்கன்னா, இல்ல, வேண்டாம், நாம அங்க போவே வேண்டாம். கண்டிப்பா நம்ம பிள்ளைக்கு தெரியாதா மாப்பிள்ளை எப்படி பேசி சமாளிக்கணும்னு? கண்டிப்பா அவளே சமாளிச்சுப்பா. ஆமா, கண்டிப்பா அவளே சமாளிப்பா. கவின், என்ன வைஷு? என்னாச்சு கவின்? நானும் மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க இங்கே இருக்கீங்க. என்னாச்சு? ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம? கவின், ஒன்றும் இல்லை வைஷு, ஒரு மாதிரி மனசெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அதான். என்னங்க ஆச்சு? நல்லா தானே இருந்தீங்க. இல்லை வைஷு, அது எனக்கு அப்புறம் ரெண்டுமே தங்கச்சி தானே, ரெண்டு பேருக்கும் ஒரே டைம் கல்யாணம். ஏதோ தெரியல, வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி வெறுமையா இருக்க மாதிரியே இருக்கு. நம்ம எப்போ இந்த ஆஃபீஸ்ல இருந்து வந்தாலும் கையில் எப்பயுமே வீட்டில் தான் இருப்பான். ஏன்னா காலேஜ் போயிட்டு சாயந்தரமே வந்துருவா பத்தியா. எப்போ வந்தாலும் அண்ணா அண்ணான்னு ஓடி வந்துட்டே இருப்பாளாம். ஏதாச்சும் பேசிட்டே இருப்பான். என்னமோ தெரியல, எங்க பார்த்தாலும் அவன் நிக்கிற மாதிரியே தெரியுது. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வைஷு. கவின், என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ரியாலிட்டியை நீங்க அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா அண்ணா வீட்டுக்கு தானே போவாங்க. நீங்க அது எல்லாமே எனக்கு புரியுது வைஷு. கல்யாணம் ஆனது எல்லாமே என் மைண்டுக்கு புரியுது. ஆனா மனசுதான் ஏத்துக்க மாட்டேங்குது. என்னமோ தெரியல, இவ்வளோ நாளா தங்கச்சிங்க கல்யாணம்னு சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னமோ அவங்கெல்லாம் வீட்டில் இல்லாதப்போ ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் மண்டபத்துல இருந்து கிளம்புறப்போ ரெண்டு பேரும் அவ்வளோ அழுதாங்க. அதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கா. அதான் வைஷு, நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டுமா? கவின், என்ன? ப்ளீஸ் வைஷு, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அதான். சரி. கவின், எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ஒன்றும் இல்லை கவின். அவங்க எங்க போறாங்க? பக்கத்துல தானே. நீங்க எப்ப நினைச்சாலும் நீங்க போய் பார்த்துட்டு வரலாம். அவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தானே இருப்பாங்க. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும் கவின். ஃபீல் பண்ணாதீங்க. ம் கவின், என்ன? நான் தான் சொல்லிட்டே இருக்கல, எனக்கு இப்படி இருக்க கவின் எல்லாம் பிடிக்கல. எப்பயும் துரு துருன்னு ஜாலியா அப்படி இருக்க கவினை தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி சோகமா இருந்தா நீங்க நல்லாவே இல்ல. எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் அழகா இருக்கீங்க. வைஷு, நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். நீங்க எப்பவும் என் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படியெல்லாம் எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல கவின். ப்ளீஸ் சிரிங்க. வைஷு, ஏய் இங்க பாருடி. அப்போ உண்மையாவே நான் சிரிச்சிட்டு இருந்தாதான் உனக்கு பிடிக்குமா? ஆமா. பாருடா,
இன்னைக்கு தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் டெய்லி சொல்லிட்டே இருப்பாங்களா என்ன? இன்னைக்கு நீங்க சோகமா இருந்தீங்க, அதனாலதான். ஓ, சரி சரி. கவின், இப்படிலாம் என்ன கிண்டல் பண்ற மாதிரி பேசுனீங்க, நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன் பாத்துக்கோங்க. பாவம், ஏதோ ஃபீல் பண்றாரே, சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா ரொம்பதான். அப்படிங்களா மேடம்? என்ன சமாதானப்படுத்த தான் வந்தீங்க? ஆமா. அப்போ வந்த வேலையை பார்க்கணும்ல, அதை விட்டுட்டு வளவலன்னு பேசிட்டு இருந்தா? என்னது? வந்த வேலையை தான் பாக்குறேன், உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். எது சமாதானப்படுத்துறியா? இப்படியா? ஆமா. எனக்கு இப்படி பண்ற சமாதானம்லாம் வேண்டாம்ப்பா. என்ன? என்ன புரியலையா? எனக்கு நீ இப்படிலாம் சமாதானம் பண்றது பிடிக்கல. எனக்கு வேற மாதிரி சமாதானம் பண்ணணும். என்ன சமாதானம் பண்றியா? என்னடி முட்டைக்கண்ணி முழிக்கிற? அது நீ முழிக்கிறதுல எனக்கு தெரியுது. நான் என்ன கேட்டேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன ரெடியா? சமாதானம் படுத்துறியா? ஆஹா, அதெல்லாம் முடியாது கவின், விடுங்க. அதான் நீங்க சமாதானம் ஆயிட்டீங்க, விடுங்க. யாரடி சொன்னா நான் சமாதானம் ஆயிட்டேன்னு? அதெல்லாம் இல்ல. என் தங்கச்சிங்க வேற இன்னைக்குதான் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்கள நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? எவ்வளவு ஃபீல் பண்றேன்னு தெரியுமா? கவின், போதும், நடிக்காதீங்க. ஏய், என்னடி முட்டைக்கண்ணி? என்னை பார்த்தா நடிக்கிற மாதிரியா உனக்கு தெரியுது? பாவமா இல்ல? இல்ல, விடுங்க. முடியாது. கவின், விளையாடாதீங்க, விடுங்கன்னு சொன்னேன், விடுங்க. முடியாது. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் கவின், என்ன என்ன பண்றீங்க? விடுங்க கவின். கவின், ப்ளீஸ். நம்ம நம்ம எங்க இருக்கோம் தெரியுதா? யாராச்சும் வருவாங்க கவின், விடுங்க கவின். அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கடி முட்டைக்கண்ணி. நீ தானே என்ன சமாதானப்படுத்தணும்னு வந்த. நானும் சமாதானம் ஆகணுங்கிற மூடுக்கு வந்துட்டேன். அதனால அதனால யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். கவின், அமைதியா இருக்கணும், சரியா? பாராட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவம் தான் செய்ததோ, மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுதே. ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கமெண்ட்ஸை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசணும். ஏன் சொல்கிறேன்னா, நேற்று நான் அப்லோட் பண்ண வீடியோவுக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் வீடியோ ஃபுல்லாகவே நான் எமோஷ்னலாக தான் கொண்டு போயிருந்தேன். சில பேருக்கு அந்த எமோஷ்னல் சீன்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஒரு டபுள் தாட்லேயே தான் இருந்தேன், எல்லாருக்குமே பிடிக்குமா பிடிக்காதாங்கிற மாதிரி. ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்க்குறப்போ எனக்கு வந்து எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும்ல அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சுங்க. பிகாஸ் வந்து நிறைய பேர் அவங்க ஃபேமிலியை விட்டு வரப்போ நிறைய பேர் அவங்க மேரேஜ் அப்போ ஃபேஸ் பண்ணதெல்லாம் போட்டிருந்தீங்க. அப்புறம் அம்மாங்க சில பேர் வந்து எப்படி போட்டிருந்தீங்கன்னா, அவங்க பொண்ணுங்க வந்து வீட்டிலேருந்து போகிறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அந்த ஃபீலை உணர்ந்தன்ற மாதிரி போட்டிங்க. ஒரு ஃபுல் மேரேஜ்க்கு போயிட்டு வந்த ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாக நான் போட்ட எஃபர்ட்டுக்கு எனக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த சீன் வந்துருச்சு. என்னென்னா, ஷாலினியை பற்றி குமாருக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போது என்னன்னா, நான் சொன்ன மாரி முன்னாடி நாள் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். மே 19 அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். எந்த சிச்சுவேஷன்ல ஷாலினிய பத்தி எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும்ன்ற மாரி கேட்டிருந்தேன். அதில நேத்து கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 2 பேர் வந்து ஓரளவு கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. அவங்க யாருன்னு நேம் இப்ப ரிவீல் பண்ணிடலாமா? கண்டிப்பா சொல்றேன். ஒருத்தர் வந்து 98% கரெக்ட்டா சொன்னது யாருன்னா, கோவிந்தராஜ்ன்ற ஐடியிலருந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் வந்து கரெக்ட்டா சொல்லியிருந்தீங்க. ஆனா, அதுல ஒண்ணே ஒண்ணு தான் மாத்தி இருந்துச்சு. என்னன்னு நான் அதையும் சொல்லிடுறேன். என்னன்னா, இவங்க எல்லாம் பேசிக்கிறது குமார் ப்ரோ கேட்டுருவாரு. ஐ மீன் தூரமா இருந்து கேட்டுருவாரு. இல்ல அவங்க பேசிக்கிறத வேற இடத்துல இருந்து கேட்டுருவாருங்கிற மாரி அனுப்பியிருந்தீங்க. ஆனா, நான் அதுல ஒரே சேஞ்சஸ் தான் பண்ணியிருந்தேன். என்னன்னா, அவரும் அங்க இருக்க மாரியே பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நிஜமா சிஸ்டர், நீங்க நெறைய டைம் நான் வைக்க வேண்டிய ட்விஸ்ட் எல்லாம் நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனால உண்மையாவே உங்கள அப்ளாஸ் பண்ணணும் சிஸ்டர். ஏன்னா நெறைய இடத்துல நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ஃபுல்லா பார்ப்பீங்க. பார்த்துட்டு அது கிளியரா எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அது கரெக்ட்டா அக்யூரேட்டா கெஸ்ஸும் பண்ணியிருக்கீங்க. அதே மாரி நேத்து போட்ட வீடியோலயுமே
வீடியோவையுமே நீங்க வந்து அந்த 2 இயர்ஸ் விட்டுட்டு போன மாரி, அதுக்கு கரெக்ட்டா இது பண்ணாருன்னா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் சொன்னத வந்து நான் இன்னைக்கு எபிசோட்ல எடுத்திருப்பேன். அதே தான் நீங்களும் சொல்லியிருந்தீங்க. அதனால எனக்கு வந்து அது ஒண்ணு வந்து நீங்க தான் சிஸ்டர். இன்னொருத்தர் வந்து யாரு அப்படின்னா, மல்லிகா ஜோசப் ராஜ்ங்கிற ஐடியிலருந்து ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாதி ஆன்சர் கரெக்ட்டா சொன்னாங்க. என்ன எப்படின்னா, கயல் அவங்கலாம் வந்து மாமியார் வீட்டுக்கு போறப்போ, இவங்க ஏதாச்சும் பேசுவாங்க. அந்த டைம்ல வந்து தான் உண்மை தெரிய வருங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க மென்ஷன் பண்ணதுல அதுவரையும் கரெக்ட் தானேங்க. அவங்க வீட்டுக்கு போற டைம்ல தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓரளவு கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ்மா. நீங்கலாம் வந்து என்னோட வீடியோ பார்த்து இந்த அளவுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணி எனக்கு போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. இதே மாரி எப்பயுமே உங்க சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கணும். அப்புறம் இன்னைக்கு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. பிகாஸ் வந்து நான் வந்து ஷாலினி பத்தி உண்மைய வந்து தெரியிற மாரி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து குமாருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து கோவமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஆனா, இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஷாலினியோட நிலைமை என்ன ஆகும்? அவரு கோவப்படுவாரா? இல்ல இவ வந்து பேசி சமாளிச்சுருவாங்களா? திருந்தறதுக்கு சான்ஸ் இருக்கா? அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ, இன்னைக்கு கொஸ்டின் அதுதான். நீங்க வந்து குமார் என்ன டெசிஷன் எடுப்பாரு? அதுதாங்க கொஸ்டின். பார்க்கலாம். இதுக்கு கரெக்ட்டா மெசேஜ் பண்ணிடுங்க. நான் எடுத்திருக்க வீடியோ அன்னைக்கு நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா இருக்குன்னா, கண்டிப்பா அவங்க நேமும் நான் வந்து அம் வீடியோல சொல்லுவேன். அவங்க போட்டிருக்க போஸ்ட்டையும் நான் வந்து டிஸ்ப்ளே பண்றேன். சரிங்களா? நீங்க பார்த்துட்டு கரெக்ட்டா சொல்லுங்க. அம் அவ்வளோதாங்க. மீதி நாம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எபிசோட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையுமே நான் நாளைக்கு மீட் பண்ண வரேன். சரிங்களா? பாய்.